நம்ம வீட்ல என்ன லஞ்ச்னா செட்டிநாடு சிக்கன் குழம்பு தாங்க செஞ்சிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. இது குழம்புக்கு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, 5-6 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து ஒரு வதக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு வதக்குங்க. இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் 3/4 பதம் வர அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா 1/4 முறி தேங்காய், 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. விருப்பமில்லாதவங்க உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் குழம்பு உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிறப்ப தக்காளி உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் போல் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நம்ம குழம்பு செய்கிறதுனால குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிக்கனும் உங்களுக்கு சாஃப்டாக வரும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையுமே சேர்த்துக்கலாம். இது 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ சிக்கனும் மசாலாவும் நல்லா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. 10 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியே போதுமாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா நமக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அப்படிங்கிறப்ப நமக்கு குழம்புக்கு சரியான கன்சிஸ்டன்சி கிடச்சிருங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 10 to 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு செட்டிநாடு சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த டைமில் மல்லித்தூளை தூவி சர்வ் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூட சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.